ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருந்தாணி கோன் ரெண்டுமே இல்லாமல் 2 நிமிஷத்தில் கையை ரொம்ப அழகாக சக்கச்சவேன்னு செவக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மருந்தாணி கையில் வச்சா பிடிக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா மருந்தாணி கையில் வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு மருந்தாணி செடி அதிகமாக இருக்கும், அடிக்கடி மருந்தாணி போட்டுகிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த டவுனில் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மருந்தாணி அதிகமாக கிடைக்காது. இதுக்காக நம்ம கெமிக்கல் கலந்த கோன் தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அதுவுமே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒத்துக்காமல் ஸ்கின் அலர்ஜி மாதிரி தடிப்பாக வந்துடும். அதுக்காக மருந்தாணி கோன் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணி கையை அழகாக செவக்க வைக்க போகிறோம். இதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகர டப்பா தான் எடுத்திருக்கேன். குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே மாவு டின்னுக்காக இருக்கிற அந்த மாவு டின் இருக்கும். மாவெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கூட அந்த டப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரசகுல்லா டப்பா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரெடிமேடில் கிடைக்குது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி தகர டப்பா இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டப்பா உள்ள நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனில் ரெகுலர் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ஜீனி தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ஜீனி தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் கூட நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். ஜீனி எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் ஒரு கை ஃபுல்லாக அள்ளும் போது எந்த அளவுக்கு வரும் ஜீனி, ஒரு நார்மலான டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஜீனி வரும். அந்த ஜீனியை நீங்கள் இந்த தகர டப்பாவில் சேர்த்துட்டு நல்லா ஓரமாக வச்சுட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி விட்டுருங்க. இதுவே நீங்கள் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பாத்திரத்து நடுவில் பாத்திரம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன டகராவாக வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ தகர டப்பா எடுத்துருக்கனால இதுக்குள்ளே நம்ம சின்ன கிண்ணம் டகரா அந்த மாதிரி வைக்க முடியாது. அதுக்காக நான் சின்னதாக ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இந்த டப்பா மேலே வைக்கிறதுக்காக இந்த டப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கலாம். அந்த செம்பு நிறைய இருக்கிற தண்ணியை இப்போ இந்த டப்பா மேலே நம்ம வைக்க போகிறோம். தகர டப்பாவை நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். தகர டப்பா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறனால அடுப்பில் இருக்கிற ஸ்டாண்டு மேலே அதை வைக்க முடியாது. அப்படியே நீங்கள் வச்சாலும் அது கொதிக்கும் போது கீழே விழுந்துடும். அதுக்காக நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, தகர டப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்டாக எடுத்துகிட்டு அது மேலே நம்ம தகர டப்பாவை வச்சுக்கலாம். டப்பா மேலே இந்த ஒரு செம்பு தண்ணியையும் தூக்கி மேலே வச்சுருங்க. இதுவே நீங்கள் பழைய பாத்திரத்தில் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அடுப்பில் இருக்கிற ஸ்டாண்டு மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்குது. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் போதும். அடுப்பு நல்லா கொதிக்கிறப்ப நம்ம உள்ளே சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம செம்பில் வச்சுருக்க தண்ணியிலேருந்து வேர்வை தண்ணி வடிஞ்சு உள்ளே வச்சுருக்க டம்ளரில் தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பிச்சிரும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேருக்கு போடுற மாதிரி இருந்தோன்னா சிம்மிலே வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உள்ளே கிடைக்கிற தண்ணி நமக்கு நிறைய அளவில் கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா செம்பை எடுக்க ஆரம்பிங்க. செம்பை எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா நம்ம உள்ளே சேர்த்துருக்க சக்கரை நல்லா கொதித்து செம்புலையும் பட்டிருக்கும். சமயத்தில் அந்த டப்பாலே செம்பு ஒட்டிகிட்ருக்கும். நம்ம எடுக்கும் போது டக்குன்னு எடுக்க வராமல் டப்பா கவுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செம்பை எடுக்கும் போது பார்த்து நல்லா பிடிச்சிட்டு எடுங்க. 2 கையில் 2 துணி வச்சுட்டு செம்பை ஒரு கையிலையும் டப்பாவை ஒரு கையிலையும் பிடிச்சிட்டு எடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம உள்ளே சேர்த்த சக்கரை எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குன்னு. உள்ளே வச்சுருக்க டம்ளர்லேயும் செம்புலேருந்து தண்ணி வடிஞ்சு நல்லா நிறைய தண்ணி இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணியும் எந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அதனால் நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கையில் சுட்டுக்கிற அளவுக்கு எடுங்க. இப்போ ஒரு இடுக்கி வச்சுட்டு உள்ளே வச்சுருக்கிற டம்ளரை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். டம்ளரோடு வச்சு நம்மளால் போட முடியாது. அதனால் டம்ளரில் இருக்கிற தண்ணியை வேறு ஒரு சின்ன கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த தண்ணியில் சேர்க்குறதுக்காக நான் குங்குமம் தான் எடுத்திருக்கேன். குங்குமம் நம்ம இதில் சேர்க்கும் போது ரொம்ப அதிகமான அளவில் சேர்த்துருக்கக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த தண்ணியில் நம்ம சேர்க்குற குங்குமத்தை வச்சு நம்ம 2 பேருக்கு கை ஃபுல்லாக போடலாம். இதுவே நீங்கள் நிறைய பேருக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் அந்த டம்ளரை நீங்கள் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் செம்பு மேலே வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குங்குமம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது குங்குமம் கொஞ்சமாக மட்டும்தான் இருக்கணும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா திக்காயிரும், அப்புறம் கையில் வைக்க முடியாது. இப்போ நான் சேர்த்துருக்கிறது பாருங்கள், இந்த குங்குமமும் அந்த தண்ணியும் சேர்ந்து இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது. தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கையில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காய்ச்சிருக்க குங்குமத்தை பட்ஸு தொட்டு நம்ம கையில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் வைக்கும் போது அதிகமாக இந்த குங்கும தண்ணியை எடுத்துட்டிங்கன்னா வலிய ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு வைங்க. அப்போ தான் வலியாமல் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும்.
கையில் இருக்கிற குங்குமம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கையை அலசிடலாம். அலசிட்டு பார்த்திங்கன்னா மருதாணியில் போட்டால் எந்த அளவுக்கு கை நல்லா செக்கச்சவேன்னு செவந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமோ அதே மாதிரி கை நல்லா செக்கச்சவேன்னு செவந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபங்க்ஷன் போகிற சமயத்தில் மருதாணி கிடைக்கலேன்னு வருத்தப்பட வேணாம், கோன் வாங்கலையேன்னு கவலைப்பட வேண்டாம். வீட்டில் இருக்கிற 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம கையை நல்லா அழகாக செவக்க வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.